ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன மூங் தால் தோசை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து மூங் தால் எடுத்துக்கணும். நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். விடிஞ்ச உடனே அந்த மூங் தாலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு மிக்சி பவுலுக்கு மாற்றிடணும். அது கூட மிக்சி பவுல் அந்த மூங் தால் கூட ஒரு பிடி அளவு வந்துட்டு கொத்தமல்லியும், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடு சேர்த்து அரைச்சிட்டு அதில் கண்டிப்பாக கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. ஏன்னா பெருங்காயம் போடாமல் இருக்காதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் வாயு மாதிரி ஃபீல் ஆகும். அது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கணும். அப்படி கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் மழை அரைச்சிக்கோங்க. கெட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், தடிமலாக இருக்கும், வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் வந்துட்டு ஊற்றிக்கணும். கொஞ்சம் தண்ணிட்டு கொஞ்சம் நான் காட்டுற பதத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. அப்படி ஊற்றி நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். இல்லை அப்படின்னா நெய் விட்டுக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. ஊற்றி இது கூட காரமான சட்னி அந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே சூப்பராகவே இருக்கும். இது எனக்கு வந்து டயட்டில் இருக்கும்போது என்னுடைய நியூட்ரிஷியன் வந்து எனக்கு இது வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஆஃப்டர் செக்ஷனுக்கு அப்புறம் நான் வந்து 55 75 வந்துடுச்சு எனக்கு. ஸோ அதனால் என்னால் குறைக்கவே முடியல. அப்புறம் வந்து ஜிவா டயட் தான் நான் ஃபாலோ பண்ணேன் 1 மந்த்து. ஒரு 5 kg கிட்ட குறைஞ்சிது. ஸோ இது வந்து எனக்கு ப்ரிஃபர் பண்ணாங்கங்க. ஏன்னா ஃபீட் பண்ணுறன்றதுனால எனக்கு ஃபில்லிங்காக இருக்க மாட்டேங்குது அப்படின்றதுனால எனக்கு இது வந்து கொடுத்துருந்தாங்க. மீன்வாயில் பாப்பாக்கும் கொஞ்சமாக இதை வந்துட்டு ரெடி பண்ணி அவிச்சு கொடுத்தேன். அவளும் கொஞ்சம் சாப்பிட்டா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.